ஜாதகத்துல உனக்கு சாதகமான காலகட்டம், சாதகமான தசாபுக்தி உள்ள வரும்போதுதான் உன்னோட ஆசைகளும் எண்ணங்களும் ஈடேறும். அதான் உண்மையான விஷயம். நம்ம எவ்வளவுதான் உடம்புல எண்ணெய் தடவி கீழே புரண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்னு ஒரு வசனம் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம என்னதான் நமக்கு வக்கரமான காலகட்டத்துல எவ்வளவு முயற்சிகள் பண்ணினாலும் வெளியில வரவே வராது. அதே சாதகமான காலகட்டமும் நேரமும் உன்னோட ஜாதகத்துல கட்டத்துல இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா எழுதி வச்சுக்கோ, உன்னோட முயற்சி முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம ரஜினியா சொல்லலாம், காரணமா சொல்லலாம். ஏன்னா ரஜினி பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒரு பாப்புலர் சினிமால ரஜினிகாந்துக்கு இப்ப இருக்கக்கூடிய இடம் சூப்பர் ஸ்டாருங்கிறது அவ்வளவு சீக்கிரம் கிடையாது. வேர்ல்டு உலகம் எங்கும் ஒரு ரஜினிகாந்த் பத்தி எல்லாருக்கும் தெரியும். இவ்வளவு ஒரு பெரிய அங்கீகாரம் ஒருத்தருக்கு கிடைச்சிருக்குன்னா நிச்சயமா அவரோட ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் வலிமையா இருக்குன்னு தானே அர்த்தம். அதுல நம்ம எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாரும் முயற்சி பண்றான் சார், நானும் முயற்சி பண்றேன், நீங்களும் முயற்சி பண்றீங்க சார். உங்க முயற்சி என் முயற்சி எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருந்தா இங்கதான் விஷயம், இங்கதான் கட்டங்கள், இங்கதான் ஜாதகம், இங்கதான் கிரகங்களோட தன்மை நிக்கிறது. வெளியில சொல்லிக்கலாம், பேசுறவன் பேசிக்கலாம், ஜாதகம் ஒண்ணும் கிடையாது, முயற்சி இருந்தா பெரிய ஆளாம், பண்ணிப்பாரு, முயற்சி பண்ணிப்பாரு, வந்துருவியா? வெறும் முயற்சி வச்சுன்னு வந்துருவியா? நீ கட்டங்கள் சாதகமாகணும், உன்னோட தசாபுக்தி நல்லா இருந்தாதான் உன்னை தூக்கி நிறுத்தும் மேல. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. குட் நைட் சொல்லிட்டு படுத்துக்கிற, காத்தால குட் மார்னிங் சொல்றதுக்கு நீ இருப்பியா இல்லையாங்கிறதே நம்ம கையில கிடையாது, அதுவே கிரகங்கள் கையில தான் இருக்கு. அப்படிங்கும் போத நம்ம இதெல்லாம் பத்தி பேசி பிரயோஜனமே கிடையாது. அதனால ஒரு தீர்மானமா வச்சுக்கோ, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா கம்முன்னு விட்டுறணும். அதை பத்தி நம்ம ஆர்கியூ பண்ணக்கூடாது. அதான் உண்மையான விஷயம்.